இப்பொழுது எவ்வாறு தமிழில் இணையதள வசதி இல்லாமல் டைப் பண்ணுவது என்பதை பார்ப்போம். முதலில் கூகுள் இணையதளத்திற்கு செல்லவும். பிறகு கூகுள் இன்புட் டூல்ஸ் என்று தட்டச்சு பண்ணவும். அதன் முடிவுகளில் கூகுள் இன்புட் டூல்ஸ் என்ற பக்கத்தின் கூகுள் இணையதளத்தின் அந்த பக்கத்திற்கு செல்லவும். கிளிக் செய்வதன் மூலம் அந்த பக்கத்திற்கு செல்லலாம். கூகுள் இன்புட் டூல்ஸ் என்ற பக்கத்தில் வந்தவுடன் ஆன் விண்டோஸ் என்ற பக்கத்திற்கு செல்லும் வழியான இந்த பட்டனை கிளிக் செய்யவும். நீங்கள் வேறு ஏதேனும் மேக் அல்லது லினக்ஸ் போன்ற யூசராக இருந்தால் நீங்கள் ட்ரைஅவுட் மூலம் கொண்டு வரலாம். நீங்கள் விண்டோஸ் யூசராக இருந்தால் நீங்கள் ஆன் விண்டோஸ் என்ற இந்த பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் டவுன்லோட் செய்ய ஆரம்பிக்கலாம். கிளிக் செய்தவுடன் உங்களுக்கு இம்மாதிரி ஒரு பக்கம் வரும். இதில் தமிழ் என்ற வார்த்தையை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தமிழானது இங்கே உள்ளது. தமிழ் கிளிக் செய்து ஐ அக்ரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் செய்து கொள்ளவும். அதன் பிறகு டவுன்லோட் என்ற பொத்தானை அழுத்துவதன் மூலம் உங்களுக்கு கூகுள் இன்புட் டூல்ஸ் ஆனது உங்கள் விண்டோஸ் கணினியில் செட்டப் செய்வதற்கான வந்துவிட்டது. செட்டப் செய்வதற்கான உங்கள் மென்பொருள் வந்துவிடும். சில வினாடிகள் கழித்து இதை பெற்றுவிடலாம். அம்மென்பொருளானது பதிவிறக்கம் செய்யப்பட்டுவிட்டது. அதை செட்டப் செய்வதற்காக அதை ரன் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும்போது இது இணையதளத்தை அணுகி கூகுள் சர்வர் எனும் இணையதளத்தை அணுகி அதற்கான தேவையான ஆவணங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளும். அதனால் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அவ்வாறு செட்டப் செய்து முடித்த பிறகு உங்களுக்கு இவ்விடத்தில், அதாவது உங்கள் கடிகாரத்தின் இடது பக்கத்தில் இங்கிலீஷ் என்றதற்கு குறிப்பாக ING என்ற எழுத்து வந்துள்ளோம். இதுதான் தமிழ் தட்டச்சு வந்ததற்கான ஆவணம். இங்கே ஒரு தடவை அழுத்தும் பொழுது உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு புதிய அட்டவணை வரும். அதில் இருந்து நீங்கள் தமிழ் இந்தியா கூகுள் இன்புட் டூல்ஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அதுதான் தற்பொழுது நாம் பதிவிறக்கம் செய்தது. அதன் பிறகு நீங்கள் எவ்விடம் வேண்டுமானாலும், அதாவது இந்த மென்பொருளானது தமிழ் மற்றும் இங்கிலீஷ் இது ரெண்டையும் கலந்தான தங்கிலீஷ் முறையில் நாம் இதை நாம் தட்டச்சு செய்ய வேண்டும். உதாரணமாக தாத்தா என்பதற்கு THE தாதா. நாம் தாத்தா என்பதை தேர்வு செய்ய 3 அல்லது தாத்தா என்னும் இடத்தில் சென்று ஒரு தடவை அழுத்த வேண்டும். இவ்வாறு இம்மென்பொருளை உபயோகிக்கலாம். நன்றி. உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது.